நீதிமன்ற வளாகத்தில் அனுரவை பற்றி பிள்ளையான் வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பு. இலங்கைக்கான பயணத்தை நிறைவு செய்த சர்வதேச நாணய நிதியம். நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய அரசாங்கம் நாமல் விமர்சனம். விடுதலை புலிகள் பாவித்த ஸ்னைப்பர் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் மீட்பு. சற்று முன்னர் கைது செய்யப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர். அனுராதபுர குண்டு தாக்குதலில் கொலை செய்யப்பட்ட இராணுவ தளபதி உயர்நீதிமன்றின் உத்தரவு. இலங்கை நிர்வாக சேவையில் நிலவும் வெற்றிடங்கள் அரசு வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான ஆட்சி அனுர அரசை சாடிய பிமல் வீரவன்ச. மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனையில் கத்திகளுடன் அத்துமீறி சென்று பண்ணையாளர்களுக்கு மிரட்டல். இனப்படுகொலையின் வாயிலாக யாழ் சிந்துப்பாத்து இந்து மயானம் சோமரத்ன ராஜபக்ச வெளியிடும் தகவல்கள் பன்னாட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் ஸ்ரீதரன். டெங்கு தொடர்பான தகவல் வழங்க உதவியின் அறிமுகம். தொடர்பது விரிவான செய்திகள். தன் மீது முன்வைக்கப்படும் அனைத்தும் பொய் குற்றச்சாட்டுகள் என கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சுவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் மீண்டும் சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து செல்லப்படும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 14 நாட்களுக்கு முன்னர் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் விசாரணை இன்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகளை அடுத்து பிள்ளையான் எதிர்வரும் ஜூலை 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்போது அவர் சிறைச்சாலை வாகனத்தில் கொண்டு செல்லப்படும் போது ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆஸ்கசும பட்டியலில் இடம்பெற்றிருந்த சுமார் 4,25,000 குடும்பங்கள் இன்று முதல் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பண்டிலகை தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தற்காலிக வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்களே இவ்வாறு பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளிம்பு நிலை குழுவினர் என வகைப்படுத்தப்பட்ட குடும்பங்களே இவ்வாறு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் இந்த குடும்பங்களை அஸ்வசும பட்டியலில் இருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் தித்பா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு மேலும் 6 மாத காலம் பட்டியலில் நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதற்கமைய 4,25,000 குடும்பங்கள் இன்று முதல் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசும பட்டியலில் இருந்த இடைநிலை பிரிவைச் சேர்ந்த சுமார் 4 லட்சம் குடும்பங்கள் ஏற்கனவே இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதன்படி மிகவும் ஏழ்மையான மற்றும் வறுமை கூட்டு பிரிவுகளைச் சேர்ந்த 10 லட்சம் குடும்பங்கள் மட்டுமே தற்போது நிவாரணப் பட்டியலில் எஞ்சியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்களில் வறிய குடும்பங்களுக்கு 17,500 ரூபாயும் ஏழை குடும்பங்களுக்கு 10,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் இன்று நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளனர். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமையை ஆய்வு செய்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதியுதவி வசதியின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து விவாதிப்பதற்கும் ஜூன் 24 அன்று நாட்டுக்கு வருகை தந்தனர். மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் நிலை வந்த போதிலும் இலங்கை அதிகாரிகள் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகள் அந்நாட்டு தனது பொருளாதார மற்றும் சமூக நிலைத்தன்மையை பேணிக்கொள்ள உதவியுள்ளது என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தலைவர் இவான் பாபஜார்ஜியோ இந்த கலந்துரையாடலின் போது தெரிவித்தார். நாட்டில் செயல்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்த திட்டம் இதுபோன்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ள தேவையான வலிமையை வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு 12 லட்சம் விலையில் பிட்ஸ்கார் வழங்குவதாக வாக்குறுதியளித்த அரசாங்கம் தற்போது 20 கிலோ அரிசியை கட்டண முறையில் வழங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் உள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் கட்சியின் அமைப்பாளர் உடனான சந்திப்பொன்றில் மேற்கண்ட விமர்சனத்தை முன்வைத்தார். அரிசியில் தன்னிறைவு பெற்றிருந்த எமது நாடானது கட்டண முறையில் 20 கிலோ அரிசியை வழங்கும் நிலைக்கு திசைகாட்டிய அரசாங்கம் நாட்டு மக்களை தள்ளிவிட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய அவர்
மக்கள் எதிர்பார்த்த உண்மையான மாற்றம் இதுதானா என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், அரசர்களின் ஆட்சி காலத்திலும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் நாடு அரசியல் தன்னிறைவு பெற்றிருந்தது. நாம் அனைவரும் கடந்த காலத்தில் பல்வேறு தேர்தல்களை சந்தித்துள்ளோம். சிலவற்றில் நாம் வென்றிருக்கின்றோம், சிலவற்றில் தோல்வியும் அடைந்திருக்கிறோம். மேலும் நாம் மீண்டும் ஒரு வலிமையான கட்சியாக நம்மை கட்டியெழுப்பி வருகிறோம். இன்று இந்த நாட்டில் நாம் மக்கள் கவர்ச்சி அரசியலை காணவில்லை. இன்று இந்த நாட்டின் அரசியல் என்பது வெறுப்பு, பழிவாங்குதல் மற்றும் ஒரு குழுவின் தேவைகளை பூர்த்தி செய்வதை அடிப்படையாக கொண்டது. ஒரு கட்சியாக நாம் என்ன சவால்களை சந்தித்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் என்ன சவால்களை சந்தித்திருந்தாலும் சரி, நாம் இந்நாட்டு மக்களை எதிரிகளாகவோ பகைவர்களாகவோ பார்த்ததில்லை. நாம் விடுதலை புலிகளை ஒரு எதிரியாக பார்த்தோம், தமிழ் மக்களை அல்ல. ஆனால் இன்று ஆளும் கட்சி தனது எதிரிகளை எதிரிகளாக பார்க்கிறது. இந்த அரசியல் கட்டமைப்பில் தான் நீங்களும் நானும் அடுத்த கட்ட அரசியல் சக்திக்கு தயாராக வேண்டும். இன்று அரசாங்கத்துக்கு எதிராக பேசுபவர் யாரேனும் ஊழல்வாதி அல்லது திருடனாகிறார். விவசாயிகள் தங்களது உரிமைகளுக்காக நெல்லுக்கும் உரத்துக்கும் அதிக விலை கேட்டு வீதிகளில் இறங்கும் போது அந்த விவசாயிகள் திருடர்களாகிறார்கள். ஒரு தொழிற்சங்கம் தனது உரிமைகளுக்காக வீதிகளில் இறங்கினால் மிரட்டி பணம் பறிப்பவர்கள் மருத்துவர்களாகவே வழக்கறிஞர்களாகவோ இருக்கலாம். அவர்கள் தங்கள் தொழில் கௌரவத்தை காக்க வந்தால் அவர்களும் திடர்களாகிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்டில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருப்பவர்களையோ அல்லது தனது சொந்த கருத்துக்கு எதிரான ஒரு அரசியல் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களையோ அரசாங்கம் எதிரிகளாக பார்க்கின்றது. எனவே நம்மை எதிரிகளாக பார்க்கும் ஒரு அரசாங்கத்துடன் நாம் அரசியல் செய்ய வேண்டியுள்ளது. ஆகையால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சவால் எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கும் பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என தெரிவித்துள்ளார். அம்பாறையில் தமிழீழ விடுதலை புலிகள் பாவித்ததாக சந்தேகிக்கப்படும் ஸ்னைப்பர் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. விசேட அதிரடிப்படையினர் இந்த மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் காவல் பிரிவுக்குட்பட்ட கஞ்சிக்குடிச்சாறு பெக்கிமிட்டியா காட்டுப்பகுதியில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, நேற்று மாலை குறித்த பகுதியில் உள்ள மரப்பூந்து ஒன்றில் நுட்பமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது. வலிமை போன்று ரோந்து சென்ற விசேட அதிரடிப்படைக்கு கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றுக்கமைய இந்த தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் ஸ்னைப்பர் துப்பாக்கி ஒன்று, தொலைநோக்கி ஒன்று, ரவைக்கூடு ஒன்று மற்றும் தோட்டாக்கள் 7 உள்ளிட்ட ஆயுதங்கள் உள்ளடக்கப்படுவதுடன் தற்போது தமிழக காவல் நிலையத்தில் சட்ட நடவடிக்கைக்காக இவற்றை விசேட அதிரடிப்படையினர் ஒப்படைத்துள்ளனர். மேலும் ஆயுதங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் கடந்த யுத்த காலங்களில் விடுதலை புலிகள் தமது கட்டுப்பாட்டு பிரதேசங்களாக அறிவித்து செயற்பட்டு வந்ததுடன் கொரில்லா போர் உத்தியை இவ்வாறாக ஆயுதங்களூடாக வெளிப்படுத்தி வந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தேசிய லொத்த சபையின் முன்னாள் தலைவரான கிராமிலா பெரேராவை கைது செய்துள்ளது. அவர் NLB தலைவராக இருந்த காலத்தில் இருந்து வரும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய லொத்தர் சபைக்கு 3 அதிகாரிகளை நியமித்து அலுவலகத்தில் பணியாற்றுவதற்கு பதிலாக அவர்களை அப்போதைய அமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் தனிப்பட்ட பணியாளர்களாக பணியாற்ற வைத்ததன் மூலம் அவர் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு அனுராதபுரத்தில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி ஜனக பெரேரா, அவரது மனைவி மற்றும் பலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என கண்டறியப்பட்ட பிரதிவாதிக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதன்படி ஆயுள் தண்டனைக்கு எதிராக பிரதிவாதி தாக்கல் செய்த மேன்முறையீட்டு தள்ளுபடி செய்ய போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் 2008 அக்டோபர் 6ஆம் தேதி அனுராதபுரம் ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த தற்கொலை தாக்குதலில் மொத்தம் 28 முதல் 31 பேர் வரை கொல்லப்பட்டனர். மேஜர் ஜெனரல் ஜனக பெரேரா, அவரது மனைவி உட்பட பலர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் 2வது பிரதிவாதி உள்ளிட்டோருக்கு அனுராதபுரம் சிறப்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் இப்போது உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கின் முதல் பிரதிவாதிக்கு 2014ஆம் ஆண்டு 20 வருட கடூழிய சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். இதன்படி 2வது பிரதிவாதியாக அடையாளம் காணப்பட்ட நபர் குற்றச்சாட்டுக்களை மறுத்திருந்ததோடு வழக்கு மேன்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நிர்வாக சேவையில் 150 பேரை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த நியமனங்களுக்கான போட்டி பரீட்சை ஒன்றை விரைவாக நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பொது நிர்வாக அமைச்சர் சந்தன் அபேரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய இலங்கை நிர்வாக சேவையில் அதிக எண்ணிக்கையிலான காலி பணியிடங்கள் உள்ளன. இதன் காரணமாக அரசாங்கத்தின் பல்வேறு திணைக்களங்கள் உள்ளிட்ட அலுவலக செயற்பாடுகளில் பெரும் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விரைவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த போட்டி பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தற்போதைய இலங்கை நிர்வாக சேவையில் வெற்றிடமாக உள்ள பணியிடங்களுக்குரிய நியமனங்கள் செய்யப்பட உள்ளது.
அந்த வகையில் இலங்கை நிர்வாக சேவையில் உதவி செயலாளர் பதவிக்கு 180 புதிய அதிகாரிகள் விரைவில் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் தற்போதைய அரச ஊழியர்களை மிக மோசமாக அவமதித்து வருகிறது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விசனத்தை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் அரச ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் மற்றும் சொந்தமாக வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் கூடிய உன்னதமான எதிர்காலம் ஒன்று உருவாக்கி கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் அவர்களுக்கு வெறும் 20 கிலோ அரிசியை கடனாக வழங்கும் அவல நிலை இந்த நாட்டில் காணப்படுகிறது. இந்த நாட்டின் அரச ஊழியர்களை பெருந்தலாக திரண்டு சென்று தபால் மூலம் வாக்களித்து இந்த ஆட்சியை உருவாக்கி பாரிய பங்களிப்பை வழங்கினார்கள். ஆனால் இன்று அதே அரசு ஊழியர்களை திருடர்கள் என்று அமைச்சர் லால் காந்த பகிரங்கமாக விமர்சித்து வருகிறார். அரசு ஊழியர்களை இவ்வளவு தூரம் அவமதிக்கும் மற்றும் பழிவாங்கும் ஒரு நிர்வாகம் இதற்கு முன்னர் இலங்கையில் இருந்ததில்லை. இது வரலாற்றில் மிக மோசமானது ஒரு ஆட்சியாகும். தற்போதைய அரசிடம் நாட்டின் வளர்ச்சிக்காக எந்தவொரு முறையான பொருளாதார திட்டமும் இல்லை. தினம் 20 என்ற கணக்கில் கைது செய்வது மட்டுமே இந்த அரசின் பிரதான வேலை திட்டமாக மாறியுள்ளது. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி தினமும் 20 வீதம் அரசியல் பழிவாங்கல் அடிப்படையில் கைது செய்து அதன் மூலமே இந்த அரசு தங்களை தக்க வைத்துக் கொள்ள பார்க்கிறது என கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். வடமாகாண கடற்தொழில் இணையத்தின் பிரதிநிதிகளுடன் யாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடினார். இணையத்தின் உபதலைவர் ஆண்டனி ஆல்பர்ட் தலைமையில் இடம்பெற்ற இந்த விசேட கலந்துரையாடலில் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சட்டவிரோத மீன்பிடி, இழுவைமடி தொழில், கரவலை மீன்பிடி உள்ளிட்ட விடயங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய சட்டமூலங்கள் தயாரிக்கப்பட்டு சட்டமாதிப திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கிருந்து பெறப்பட்ட திருத்தங்கள் மீளாய்வு செய்யப்பட்டு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளதுடன் இறுதி அனுமதி கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பில் சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் ஒளிபாய்ச்சி மீன்பிடித்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடலில் காணாமல் போகும் மீனவர்கள் மற்றும் படகுகள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி வருகிறது. அவசர கால கடல் மீட்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் அதிநவீன வசதிகளை கொண்ட 2 மீட்பு ரெஸ்கியூ படகுகள் இவ்விடத்துக்குள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் கடலில் அவசர நிலைக்கு விரைவான பதிலளித்து மீனவர்களின் உயிரை பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். காணாமல் போகும் படகுகளுக்கு தொழில்நுட்ப கண்காணிப்பு கருவிகளை பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இது தொடர்பில் இலங்கை கடற்படையுடன் கலந்துரையாடி வருகிறோம். டெட்பா புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இதுவரை 138க்கும் மேற்பட்ட புதிய படகுகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் 100க்கும் அதிகமான படகுகள் பழுது பார்க்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட ஏனைய மீனவர்களுக்கு நட்ட ஈடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டினார். மண்ணெண்ணெய் மானியம் தொடர்பில் விலை உயர்வை கருத்தில் கொண்டு சிறிய படகுகளுக்கான மானியமாக 25 லிட்டர் வழங்கப்படுவதோடு பெரிய படகுகளுக்கு 15,000 லிட்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காலநிலை மாற்றங்களால் மீனவர்கள் எதிர்நோக்கும் பொருளாதார இழப்புக்கான நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் அதற்கான நடைமுறை தீர்வுகள் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை பிரதேசமான பொலனறுவை மற்றும் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் சட்டத்துக்கு புறம்பான வகையில் அத்துமீறி காடுகளை வெட்டி குடிசைகளை அமைத்து வருகின்றனர். இது தொடர்பாக பண்ணையாளர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத சூழ்நிலையில் நிலைமை மோசமடைந்துள்ளது என சிவில் செயற்பாட்டாளர் சிவஜோகநாதன் தெரிவித்துள்ளார். பண்ணையாளர்களின் இருப்பிடங்களுக்கு கத்திகளுடன் சென்ற சிங்களவர்கள் பண்ணையாளர்களை அங்கிருந்து வெளியேறும்படி விரட்டியுள்ளனர். இதனால் செய்வதறியாது அச்சமான சூழ்நிலையில் மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களது நிலைமை மோசமடைந்துள்ளது. கடந்த 1020வது நாளாக தொடர்ந்து தமது மேய்ச்சல் தரைக்காக அறவழி போராட்டத்தினை நடாத்தி வரும் சூழலில் இதுபோன்ற துன்பகரமான விடயங்கள் பண்ணையாளர்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செயற்பாடுகள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்றதன் காரணத்தால் பண்ணையாளர்கள் சார்பில் வழக்குகள் போடப்பட்டு குடியேற்றவாசிகளை வெளியேற்றுமாறு நீதிமன்றம் மூலம் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. ஆனாலும் அவர்களில் சிலர் வெளியேறாமல் நீதிமன்ற உத்தரவை மீறி குடியிருந்த நிலையில் அப்பகுதிகளில் நடைபெறும் சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கென்று போலீஸ் சோதனை சாவடி ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பண்ணையாளர்கள் செல்லும் போது ஒவ்வொருவர் ஆள் அடையாள பரிசோதனை செய்யும் போலீசார் மேற்படி அத்துமீறி பிரவேசிக்கும் சிங்களவர்கள் தொடர்பில் எவ்வித தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதில்லை என
பணியாளர் தரப்பில் விசனம் தெரிவித்துள்ளனர். சென்ற வாரமும் இதேபோல் சில சிங்களவர்களுடன் கால்நடை பணியாளர்கள் இருப்பிடங்களுக்கு சென்ற போலீசார் அந்த இடத்திலிருந்து பணியாளர்கள் வெளியேற வேண்டும் என்ற அழுத்தத்தை பிரயோகித்தனர். பண்ணையாளர்கள் மற்றும் அவர்களது கால்நடைகளுக்கு பாதுகாப்பு என்ற காரணத்துக்காகத்தான் மேற்படி பொலிசோதனை சாவடி கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று போலீசாரின் கண்காணிப்புக்கு மத்தியில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்களவர்கள் காடுகளை அழித்து புத்தரைகளை சேதப்படுத்தி தீ வைத்து அழித்து நாசமாக்கி சுற்றுப்புறச் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி குடிசைகளை அமைத்து வருகின்றனர். இவையெல்லாம் அரசு திணைக்களங்களான மகாவலி திணைக்களம், வனலாகா திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் மற்றும் பல திணைக்களங்களின் அதிகாரிகள் இருந்தும் இதை ஏன் தடுக்க முடியவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளனர். செம்மணி மனித புதைகுழி மற்றும் ஏனைய மனித புதைகுழிகள் குறித்து மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிடும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுக்காமல் வெளிப்படுத்தல்களை பொருட்படுத்தாமல் செயற்படுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச தன்னை சுயாதீன சாட்சியாளராக விடுவிக்கும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு உண்டு என குறிப்பிட்டுள்ள விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சிந்துபாத்து இந்து மயானம் என்பது தமிழ் மக்களின் எலும்புகள் விதைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலையின் வாயிலாகவே இன்று உலகுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் பெருமளவில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்பதை மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச கைது செய்யப்பட்ட காலத்தில் குறிப்பிட்டிருந்தார். கைதியான சோமரத்ன ராஜபக்ச செம்மணி சந்தியில் உள்ள கோவிலுக்கு முன்புறத்திலும் நல்லூருக்கு செல்லும் பாதையிலும் மனித உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் இராணுவத்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆகவே இது மறைக்கப்படக்கூடிய விடயம் அல்ல. உண்மையின் நேர்மையுமான வகையில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும். சோமரத்ன குறிப்பிட்டதற்கமைய செம்மணி பகுதியிலிருந்து இதுவரை 400க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளது. அதனை காட்டிலும் மேலும் 200க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படும் சூழல் காணப்படுகிறது. கொப்பைக்கடுப இராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் வேலணை, அல்லைப்பிட்டி, மண்டைதீவு ஆகிய பகுதிகளில் இருந்த இளைஞர்கள் அழைத்து வரப்பட்டு மண்டைதீவு தோமையா தேவாலயத்துக்கு முன்பாக இருந்த கிணற்றிலும் மண்டைதீவு செம்பாட்டி தோட்ட கிணற்றிலும் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார்கள். அவர்களின் தாய் தந்தையர் மற்றும் சகோதரர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். ஆகவே அந்த புலைகுழிகளும் அகலப்பட வேண்டும். கொக்கு தொடுவாய் பகுதியில் மிக மோசமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பலர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். வாய்கள் பிளந்தவாறு எலும்புகள் முறிக்கப்பட்ட நிலையில் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது மிகவும் பயங்கரமானதொரு செயற்பாடு. உலகில் மனித குலத்துக்கு எதிராக நிகழ்ந்த மோசமான மனித படுகொலை இதுவாகும். இந்த எலும்புக்கூடுகள் அதனூடான உண்மையும் உலகுக்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும். கால ஓட்டத்தில் உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது. யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அந்த சம்பவத்தின் உண்மை அவ்வாறே மூடி மறைக்கப்பட்டு புதிய நூலகம் அமைக்கப்பட்டது. ஆனால் உண்மை இறுதி வரை வெளிப்படுத்தப்படவில்லை. இது நாம் விட்ட தவறாகும். ஆகவே செம்மணியில் மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் காட்சிப்படுத்த வேண்டும். எதிர்கால தலைமுறையினர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நிகழ்ந்த மிக மோசமான ஆசியாவில் நிகழ்ந்த மனித பேரவலத்தின் அடையாளத்தையே செம்மணி மனித எலும்புக்கூடுகள் பறைசாற்றுகின்றது. சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிடும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் இவற்றை பொருட்படுத்தாமல் இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.